what is the highest state that man can attain to? Is that the question? இப்போ இந்த கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி பழைய காலத்தில் கதை எல்லாமே இருக்குது. கடவுளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா உலகத்தில் இருக்க முனிவர் தேடி வர்றாங்க. இப்படி பார்த்துருக்கீங்களா? கதை கேட்டிருக்கீங்களா? நம்ம சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி கதை இருக்குது, கேட்டிருக்கீங்களா? கடவுளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அப்போது இங்கே இருக்க லோக்கலில் இருக்க முனிவர் தேடி வர்றாங்க. இந்த மாதிரி கதை சொல்லியிருக்குது எதுக்காகன்னா, உங்களுக்கு மனிதனு என்ற தன்மை நீங்கள் முழுமையாக அவனுடைய உச்சிக்கு நீங்கள் வளர்த்துனீங்கன்னா கடவுள் கூட தேடி வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் நமக்குள்ளே உருவாக்க முடியும். எது நீங்கள் கடவுள்னு வச்சுருக்கீங்க அது தாண்டி நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் கூட ஒரு கருவி தான் உருவாக்கியிருக்கோம் நம்ம நாட்டில். கடவுள்னு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு இல்லை, கடவுள் தாண்டி நாங்கள் போக முடியும். அந்த மாதிரி ஒரு தன்மை மனிதனுக்குள்ளே இருக்குது. எல்லை இல்லாமல் போக முடியும். எல்லை இல்லாமல் இருக்க நிலைக்கு போனால் தான் நீங்கள் முழுமைன்னு சொல்ல முடியும். இவ்வளோ பண்ணாலும் அவ்வளோ பண்ணாலும் அவ்வளோ பண்ணாலும் எல்லை இருக்குது. இப்போது நாங்கள் பொருள் உலகத்தில் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முழுமை ஆகாது. என்னத்துக்குன்னா பொருள் உலகம்ன்றதே எல்லையோடு இருக்கிற தன்மை. இப்போது உங்கள் ஆசை என்னென்னா, திருச்சியில் எனக்கு ஒரு சைட் கிடச்சா போகுது இன்னொரு ஆசை நமக்கு. சரி, உங்களுக்கு ஒரு சைட் கொடுத்துட்டோம். இல்லை, என் பொண்ணுக்கு ஒன்றும் பையனுக்கு ஒன்று வேணுமே, எதுக்கு 2 சைட்டை திருச்சியே நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லிட்டோம். திருச்சி நல்லா இருக்குதுன்னு 2 நாள் அப்படி இருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு தானே, சரி தமிழ்நாடு நீங்கள் வச்சுக்கோங்க. இதை பாதி யார் வச்சு என்ன பண்ணுறது? முக்கியமான ஆறு அங்கே இருக்குதே, அந்த கர்நாடகாவும் சேர்த்துட்டா நல்லா இருக்குமே. சரி அது வச்சுக்கோங்க. வேண்டாம் இந்த உலகமே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டா நட்சத்திரம் பார்க்குறீங்க, நாளைக்கு பார்க்குறீங்களா இல்லையா? இப்படி தானே ஓடிருக்குது. இந்த ஆசை எங்கே ஓடிருக்குது? எல்லை இல்லாமல் போகணும்னு உயிர் எப்பவுமே ஏங்க இருக்குதா இல்லையா? எல்லை இல்லாமல் இருக்க நிலைக்கு போகணும்னு உயிர் எப்பவுமே ஏங்க இருக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாததுனால பணம் வந்தால் முழுமையாயிடும், சொத்து வந்தால் முழுமையாயிடும், இன்பங்கள் வந்தால் முழுமையாயிடும் முட்டாள முயற்சி நடந்தே இருக்குது. எல்லை இல்லாத நிலைக்கு போர்வருக்கு மனிதனுக்கு முழுமை கிடையாது. மனிதன் எல்லை இல்லாமல் இருக்க நிலைக்கு போகணும், அதுதான் உச்சி.